ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை ஆன்மீக தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். முதல்ல அதை என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 7 மாதம் முடிந்து 8வது மாதமானது ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸ்டார்ட் ஆன 8வது மாதம் ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் மாதம் சாதாரண மாதம் கிடையாது. ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஆகஸ்ட் முடிகிற வரைக்கும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாட்கள் நிறைய வரும். அப்படி ஒரு நாள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்னைக்கு வர இருக்கு. ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் 4வது மாதமான ஆடி மாதத்துடைய 18ஆம் நாள். கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ இந்த நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது. இது ஒரு தெய்வீகமான நாள் என்று சொல்லலாம். ஆடி மாதத்துடைய ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் ஆடி 18 என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும். ஆடி 18 வரக்கூடிய அன்னைக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் அடுத்து ஆகஸ்ட் மாதம் இதுதான் நடக்கும் என்பது ஒவ்வொரு ராசிக்கு ராசி பலனாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களோட ராசிக்கு பலன்களை தெரிஞ்சு நீங்கள் பலனடைகிறதுக்கு முன்னாடி ஆடி பெருக்குடைய முக்கியமான விஷயங்களை சொல்ல போகிறேன். ஏன்னா ஆடி பெருக்குங்கிறது சாதாரண நாள் கிடையாது. நம்மளோட தலையெழுத்து மாறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதனால் ஆடி 18ஆம் நாள் வழிபாடுடைய சிறப்புகளும் பலன்களும் உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதை முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத கிரகங்கள் மூலிமா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆடி 18ஆம் நாள் வழிபாடை பார்க்கலாம் வாங்க. இன்னும் 2 ஆண்டுகளுக்கு பின்னர் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாட்டம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைம் வருது. இன்னும் 2 ஆண்டுகள் அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, இன்னும் 1 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படும். ஆடிப்பெருக்கு விழா இப்போ வர இருக்குது. அது என்னைக்குன்னா ஆகஸ்டுடைய 3ஆம் தேதி. ஆடி மாதத்தில் பெருமையின் சிகரமான பூமாதேவி அவதரித்ததாக புராணங்களில் கூறப்படுகிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய திதி நட்சத்திரம் மற்றும் கிழமைகள் யாவும் மகிமை வாய்ந்தன என்று ஜோதிட சாஸ்திர நூல்கள் பலவும் சிறப்பிக்கிறது. ஆடிப்பிறப்பு, சர்வநதி ராகேஸ்வரா, ஆடி 18 ஆடிப்பெருக்கு, நாகதோஷ பூஜை, புதுமண தம்பதிக்கு ஆடிப்பால் அளித்தல், இப்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஆடி மாத விசேஷ வைபவங்கள் பல இருக்கு. ஆக்சுவலி தாட்சானிய புண்ணிய காலம் என்று சூரியனுடைய தென் திசை பயணத்தை குறிப்பிடப்படும். இதில் முதல் மாதமாக ஆடியில் விவசாயிகள் உழவு பணிகளை துவங்குவாங்க. ஆடிப்பட்ட தேடி விதை என்று சொல்வதுண்டு. நாடு செழிக்க தேவையான நீரை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நதியை தெய்வமாக்கி போற்றி வழிபாடு செய்வாங்க நம்ம முன்னோர்கள். அதற்குரிய வழிபாட்டு நாளாக ஆடி 18ஆம் நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. மேலும் தமிழகத்தின் உயிர்நாடு நதியாம் காவேரி ஆற்றின் அனைத்து கிளை நதிகளும் வெள்ளத்தால் நிரம்பவும் இந்த ஆடி மாதத்தில் காவேரி நதியை மக்கள் வழிபாடு செய்கிறாங்க. ஆடி 18ஆம் நாளே ஆடி பெருக்காகும். தொட்டதெல்லாம் பல மடங்கு பெருகும். புண்ணிய தினமான இந்த ஆடிப்பெருக்கு இந்த நாளில் இறை வழிபாட்டோடு நீர்நிலைகளில் செய்யக்கூடிய வழிபாடு முக்கியமானது. இந்த நாளில் புது தம்பதியர்கள் தம் வாழ்க்கை சுபமாக அமைய பாக்கு, வெத்தலை, மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு, வளையல் ஆகியவற்றை சுமங்கலி பெண்களுக்கு தானமாக வழங்கி நீரும் நிலமும் இணையக்கூடிய நீர்நிலைகளில் பூஜை செய்வாங்க. இப்படி செய்வதன் மூலம் காலம் முழுவதும் பூவோடு பொட்டோடு சுமங்கலியாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ முடியும். அதாவது சுமங்கலியாக வாழ முடியும். அந்த ஒரு இது கிடைக்கும். ஸோ 18ஆம் பெருக்கு என்று அழைக்கப்படக்கூடிய ஆடி மாதம் 18ஆம் தேதி என்று காவேரியில் நீராடுவது, நதிக்கு பூஜை செய்து வணங்குறது, இதெல்லாம் பாவங்களை தீரும். நல்ல புத்தி, சகல சௌபாக்கியமும் உண்டாகும். அதனால் ஆடி பெருக்கனால தவற விட்டுறாதீங்க. இதுதாங்க ஆடி 18க்கு உண்டான சிறப்பு. இந்த ஆடி 18க்கு உண்டான சிறப்புகளை தெரிஞ்சு அனைவரும் பயனடையணுங்கிறதுனால தான் ஆடி 18உடைய சிறப்பை இவ்வளோ நேரம் ஷேர் பண்ணேன். இப்போ சிவன்மலை உத்தரவு எப்படி உத்தரவுக்கு இருக்கோ அதே போல் உங்களுக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய உத்தரவுனால ஆகஸ்ட் மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ராசி பலனாக சொல்ல போகிறேன். அதாவது அதிர்ஷ்ட நாட்கள் என்னென்ன, என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாம் சொல்ல போகிறேன். ஸோ மிதுன ராசிக்காரங்க இனிதான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும்.
அப்போ தான் உங்களோட ராசிக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற பலனை நீங்கள் தெரிஞ்சு பலனடைய முடியும். ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரி இந்த டைம் இருக்குங்கிறத சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ராசியில் புதன், குரு, சுக்கிரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், தைரிய வீரியஸ்தானத்தில் கேது, சுகஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய், பாக்கிஸ்தானத்தில் சனி, ராகு, இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு வரப்போகுது. கிரகநிலைகள் இப்படி வருவது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்கள் நிறைய இருக்குது. கிரக மாற்றங்கள் என்னென்னக்குங்கிறத சொல்கிறேன், அதையும் விரிவாக தெரிஞ்சுக்குங்க. ஆகஸ்டுடைய 3ஆம் தேதி அன்னைக்கு ராசியிலேருந்து புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. 17ஆம் தேதி அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து சூரியன் தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு. 21ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் ராசியிலேருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. 25ஆம் தேதி தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து புதன் விரயஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி முக்கிய கிரக மாற்றங்கள் இருக்குது. கிரக மாற்றம், கிரகநிலை, இதனோட அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த மாதம் மனதகிரியம் உங்களுக்கு அதிகரிக்கும். சமய சந்தர்ப்பம் அறிந்து காரியங்கள் செய்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். நண்பர்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மெயினாக சந்திரனுடைய சஞ்சாரத்தால் வீண் கவலைகள் உங்களுக்கு நீங்கும். வழக்கு விவகாரங்கள்லாம் தள்ளி போடுவது நல்லது. இல்லைனா உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும். ராசியாதிபதி புதன் சஞ்சாரத்தால் திடீர் உடல்நல பாதிப்பு ஆகலும். தொழில் வியாபாரத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்த வேகம் இருக்காது. அதனால் நிதானமாக போக்கு காணப்படணும். அப்போ தான் பணவரவு தாமதப்படாது. தொழில் வியாபாரத்திற்காக கடன் வாங்க நினைப்பதை கூட தள்ளி போடுவது நல்லது. இல்லைனா உங்களுக்கு தான் கஷ்டம். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் வேலை பளுவால் மனசளிப்பும் உண்டாகும். அதே சமயம் குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் கண்டிப்பாக இறுதியில் மாறி சகஜ நிலை ஏற்படும். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறது கண்டிப்பாக இருக்கணும். பயணங்கள் தாமதப்படும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உடல் நலத்தில் அக்கறையானது தேவை. இல்லைனா உங்களுக்கு கலைத்துறையில் நிறைய பாதிப்பு வரும். அரசியல் இருக்கிறவங்களுக்கு நன்மை உண்டாகும். மாணவர்களுக்கு வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு பாடங்களை கூடுதல் கவனத்தோடு படிப்பது நல்லது. அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களால் எல்லாமே சாதிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பலன்கள் தாங்க இனி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் ஷேர் பண்ண போகிறேன். நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்னங்கிறத மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருமண சுபகாரிய முயற்சிகளில் நீங்கள் எதிர்பார்த்த சாதக பலனை அடைவதில் காலதாமதம் உண்டாகும். உடல்நிலை சிறப்பாக அமையும் என்று கூற முடியாது. அப்புறம் உத்தியோகத்தில் அடிக்கடி விடுப்பு எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஆளாவீங்க. இந்த மாதிரி உங்களோட நட்சத்திரத்துக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் திருவாதிரையில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத இடமாற்றங்கள் வீணான அலைச்சல்களை ஏற்படுத்திவிடும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் அதிக போட்டி பொறாமைகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கடனுதவிகள் தாமதப்படுவதால் தொழிலை அபிவிருத்தி செய்ய முடியாத நிலை ஏற்படும். அதனால் உஷாராக இருங்க. அப்புறம் புனர்பூசத்தில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கு இந்த மாதம் மாணவர்கள் கண்டிப்பாக கல்வியில் அதிக கவனம் செலுத்துவதே நல்லது. தேவையற்ற பொழுதுபோக்குகளை தவிர்த்தால் ஓரளவுக்கு முன்னேற முடியும். தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது உத்தமம். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. அதனால் குடும்பத்தில் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். அதுக்கப்புறம் பரிகாரமாக இந்த மாதம் நீங்கள் பண்ண வேண்டியது நவக்கிரகத்தில் புதனை வணங்குறது. வாழ்க்கை வளம் பெறும், மனதில் நிம்மதி ஏற்படும். அப்புறம் சந்திராஷ்டம தினம் ஆகஸ்ட் 8, 9. அதிர்ஷ்ட தினம் ஆகஸ்ட் 17, 18. ஸோ இதுதான் உங்களுக்கான பலன்கள். இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பலனடையணுங்கிறதுனால தான் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பலனை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அப்போ தான் நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.